ஒருத்தரை பத்தியோ ஒரு சூழ்நிலை பத்தியோ எனக்குள்ள எண்ணங்கள் வருது. ஆனா அந்த எண்ணங்கள் வந்து மத்தவங்க சொல்றதை கேட்டு 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 அதன் விளைவா வந்ததா, இல்ல உண்மையிலேயே நான் அவங்கள பத்தி அப்படிதான் நினைக்கிறேனா? இது வந்து பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதா? மேபி ரெண்டு விதமா வரட்டும். நெகட்டிவா வரலாம், பாசிட்டிவா வரலாம். அதெல்லாம் மத்தவங்க சொல்லி கொடுத்து எனக்கு அது தோணுதா, இல்ல உண்மையிலேயே என்னுடைய உண்மையான கருத்து தானா? நான் சொல் புத்தியா இருக்கிறேன்னா சுய புத்தியா இருக்கிறேன்னா இப்படி என்று எப்படி தெரிந்து கொள்வது? சில சமயம் வந்து ஆஹ் சுய புத்தியாவும் இருக்கும், சில சமயம் சொல்லு புத்தியாகவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பத்தி நம்ம வந்து கேள்விப்படுறது, அவங்கள பத்தி இவங்க இப்படி அவங்க அப்படி அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, காசிப் கூட சொல்லுவாங்க. இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஒரு 5 பேர் இருக்கிறாங்க ஒரு குரூப்ல, ஒருத்தர் எழுந்து போன உடனே அவங்கள பத்தி 4 பேர் பேசுவாங்க. அந்த 4 பேரும் சொல்றது நம்ம நம்பணும் அப்படின்னா அது சொல்லு புத்தி. ஆனா நம்மளுக்கே வந்து அனலிசிஸ் பண்ற சக்தி இருக்கு. இவங்க 4 பேரும் வந்து சில சமயம் பொறாமைனால கூட சொல்லுவாங்க நெகட்டிவா. அவங்க உண்மையிலே பாசிட்டிவான மனுஷனா கூட இருக்கலாம். ஆனா மீதி 4 பேருக்கு அவங்கள பிடிக்காம இருக்கும். அப்ப அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா நாம ஜென்ரலா நம்பிடுவாங்க. அவங்க இந்த மாதிரி 4 பேரோட ஒப்பீனியன் வந்து நம்பிடுவாங்க. நம்பிட்டு அவங்கள அந்த கண்ணோட்டத்துலதான் பார்ப்பாங்க. இதுக்கு பேரு சொல்லு புத்தி. சுய புத்தினா நான் அவங்கள பார்த்திருக்கேன், அவங்கள பத்தி நம்மளுக்கே தெரியும், அப்போ வந்து இவங்க சொல்றது தப்பாதான் இருக்கும் அப்படின்னு நம்ம புத்தி ஒர்க் பண்ணுச்சுன்னா அப்ப நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கால்குலேஷன் பவர் வந்து வேற லெவல்ல இருக்கும். அப்ப 4 பேர் இல்ல 40 பேர் நெகட்டிவா சொன்னா கூட நான் வந்து அவங்கள பார்த்திருக்கேன், என்னோட பர்சனல் அவங்கள பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு உள் மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆழ் மனசு, அது வந்து சொல்லும். இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சொல்லும் இவங்க வந்து நல்லவங்க தான், இவங்கதான் தேவையில்லாம பேசுறாங்க, நெகட்டிவா பேசுறாங்க அப்படின்னு நம்மளுடைய ஆழ் மனசு நம்மளுக்கே சொல்லும். அது விவேகம்னு சொல்றோம். அல்லது டிவைன் இன்டலெக்ட். டிவைன் இன்டலெக்ட் வந்து நம்மளுக்கு டச் பண்ணும். சில சமயம் காடு கூட அது மூலமா டச் பண்ணுவாரு. அப்ப நம்மளுக்கு வந்து புரியும் இவங்க வந்து பொய் சொல்றாங்க, அந்த அந்த பர்சனல் வந்து அப்படி கிடையாது அப்படின்னு. அதனாலதான் வந்து சொல்லு புத்தி இல்லாட்டி கூட சுய புத்தி வேணும்னு சொல்லுவாங்க. அந்த சுய புத்தி தான் ஆக்சுவலா நம்மளுக்கு கைடு. சரியான சுய புத்தி அதுதான் உண்மையான கைடு. மத்தவங்க 4 பேர் சொல்றது, இப்போ திடீர்னு அதே 4 பேரு அவங்கள பத்தி பாசிட்டிவாவும் பேசுவாங்க. இது கொஞ்ச நாள் தான் அந்த காசிப்பு. அப்புறம் அவங்க வந்து ஏதோ ஒண்ணு சாதிச்சுட்டாங்க அப்படின்னா இதே 4 பேர் போய் அவங்க கிட்ட ஆப்போசிட்டா பேசுவாங்க. அப்ப வந்து அந்த 5வது மனுஷனுக்கு தான் ஒரே குழப்பமா இருக்கும், இவங்கள என்ன இவ்வளவு நேரம் இப்படி பேசினாங்க, திடீர்னு இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்மளுடைய சுய புத்தி ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நாம வந்து முதல்ல கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தவங்கள ஃபேஸ் வச்சே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம், வைப்ரேஷன் கேட்ச் பண்ணலாம், அது அதோட ஹையஸ்ட். ஒருத்தவங்களோட வைப்ரேஷன்ல இருந்து இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கண்டுபிடிக்கலாம். 4 பேர் இல்ல, உலகமே நெகட்டிவா சொன்னாலும் வைப்ரேஷன் யார் கேட்ச் பண்ண முடியுமோ அவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ட்டு. அதுக்கு வந்து நம்மளோட இன்டெலெக்ட் வந்து கொஞ்சம் கிளீன் அண்ட் கிளியரா இருக்கணும். அப்ப நம்மளால கேட்ச் பண்ண முடியும். அப்ப அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். சுய புத்தி தான் ரொம்ப முக்கியம். சொல்லு புத்தி இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. நீங்க சொன்னீங்களா, வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும். அந்த மாதிரி உலகம் அப்படிதான். இப்படி சொன்னா அப்படி நல்லது பண்ணாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க, தப்பு செஞ்சாலும் சொல்லுவாங்க. ஆனாலும் நம்மளுடைய சுய புத்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இவங்க வந்து தவறானவர்கள் அல்ல, இவங்கள மத்தவங்க தான் தப்பா வந்து காண்பிக்கிறாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இந்த வைப்ரேஷன் கேட்ச் பண்ணா அவங்களால கரெக்டா சொல்ல முடியும். அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஏன்னா வைப்ரேஷன் வந்து தப்பு சொல்லாது. ஆழ் மனசுல இருக்கிறது தான் வைப்ரேஷன்ல வருது. அது யாருக்கு கேட்ச் பண்ண முடியுமோ அவங்களுக்கு அவருடைய புத்தி தான் சுய புத்தி அப்படின்னு சொல்றோம். அதுதான் கரெக்டா டெசிஷன் எடுக்கும். அதனால சுய புத்தியை நம்மளுக்கு சுய புத்தி இருக்கிறது நாமளே கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய முடிவும் சரியான முடிவா இருக்கும். ரொம்ப அழகா சிஸ்டர், நீங்க சொன்னது ஒரு வார்த்தை புரிய வருது, அல்லது இப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எல்லாம் சொல்றாங்கன்னு எடுத்துக்காம அதுக்கு உண்மை என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க சுய புத்தியா இருக்க முடியும், இருப்பாங்க. இல்ல சொல்றதெல்லாம் கேட்டு ஓடிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து சொல் புத்தியாக இருக்கும்னு நீங்க
சொல்றது பிடிச்சிருந்தது. இன்னொன்று, இந்த வைப்ரேஷனை கேட்ச் பண்றது பெரிய விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது. சாமானியர்களுக்கு இது சாத்தியமா சிஸ்டர், வைப்ரேஷனை கேட்ச் பண்ணுதல் என்பது? சாமானியவர்களுக்கும் சாத்தியம்தான். இப்ப வந்து சில பேர் வந்து நம்ம கிட்ட நல்லா அன்பா சிரிச்சு பேசுவாங்க. அப்ப யாருகிட்ட போய் சிரிச்சு பேசுறாங்களோ அவங்க நார்மல் மனுஷங்க தான். ஆனா அவங்க போன உடனே இவங்க வந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னீங்க அப்படின்னா, எனக்கு தெரியும் அவங்க வைப்ரேஷன் எனக்கு புரியுது. அவங்க உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியில பேசுறாங்க. நார்மலா இப்பெல்லாம் மனுஷங்க வைப்ரேஷன் எல்லாருமே கேட்ச் பண்றாங்க. அவங்க அவங்க சிரிக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரிஜினல் சிரிப்பு இல்ல, இது வந்து மேலோட்டமா செய்யறாங்க. ஆனா மனசுல நம்மளை பத்தி நெகட்டிவ் தான் நினைக்கிறாங்க. அந்த சில பேருக்கு பொறாம இருக்கும், அல்லது வெறுப்பு இருக்கும். ஆனா நடிப்பாங்கல்ல, சிரிச்சுதான் பேசுவாங்க. அதெல்லாம் வந்து நடிப்புன்றது, அது யாரு இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களால கேட்ச் பண்ண முடியும். நான் இப்ப நார்மலா குழந்தைங்க கூட இப்பெல்லாம் கேட்ச் பண்றாங்க. அந்த அளவுக்கு வைப்ரேஷன் வந்து இப்போ நிறைய பேருக்கு கேட்ச் பண்ண முடியுது. சாமானிய மனிதர்களால கூட இந்த வைப்ரேஷன் கேட்ச் பண்ண முடியும். ரொம்ப அருமை, ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு இன்னொரு பிரச்சனை சிஸ்டர், யாரு என்கிட்ட பேசினாலும், என்னை வந்து அப்ரோச் பண்ணினாலும், எனக்குள்ள ஒரு தாட் ஓடிக்கிட்டே இருக்குது. இவங்க எந்த வகையிலாவது என்னை ஜாடை மாடையா குத்தி காட்டி பேசுறாங்களோ, என்னை தான் வச்சு பேசுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்கு எனக்குள்ளார எப்போதுமே. அதனால பாக்குற எல்லாத்தையும் சந்தேகமா பார்க்க வேண்டியதா இருக்குது. இந்த இந்த மனோநிலையை எப்படி மாற்றிக்கொள்வது? அதுக்கு காரணம் வந்து நம்ம எங்கேயாவது அடிபட்டிருப்போம். அவங்க நம்மளை பத்தி தான் யாராவது பேசியிருப்பாங்க, அல்லது ஒருத்தவங்க அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அதனால யாரு பேசினாலும் நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ அந்த மாதிரி தாட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எல்லாமே வந்து நெகட்டிவா சரி பண்ணணும்னா இன்னொரு பாசிட்டிவ் தான் கிரியேட் பண்ணணும். அவங்க நம்மளை பத்தியே ஒருவேளை பேசிட்டே இருந்தா கூட நாம வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் பொழுது நாம அதை ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டோம். இல்லாட்டி அந்த சந்தேகம் அப்படின்றது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பத்தி தான் பேசுறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அனுமானம் அப்படிங்கிறது ஒரு கேன்சர் மாதிரி மனசுக்கு. அது வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும், நிம்மதியாவே இருக்க விடாது. அதனால யாரை பத்தி பேசினாலும் சரி, நம்மளை பத்தியே பேசினாலும் சரி, சுதந்திர பாரத நாடு, எல்லாருக்குமே உரிமை இருக்கு. எல்லாருமே எதை வேணாலும் பேசுறாங்க அந்த காலத்துல. அத மாதிரி நம்மளை பத்தி கூட பேசிட்டு போட்டோம். எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் என் கையில இருக்கு. நான் வந்து அவங்க என்ன வேணா பேசிட்டோம். ஒருவேளை அவங்க நம்மள இன்சல்ட் கூட பண்றாங்களே, நிஜமாலுமே நம்மளை பத்தி தப்பாதான் பேசுறாங்க அப்படின்னா கூட அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காது யார் கையில இருக்கு? நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபீலிங்ஸ்ல வந்துடுறோம். துக்கம் அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஃபீல் பண்றோம், அது வந்து எமோஷனல் ஆயிடுறோம். சில சமயம் அது நம்ம உடம்ப பாதிக்குது, மனசை பாதிக்குது, ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது. போய் சண்டை போட்டுடுறோம். சில சமயம் கோவம் வந்துருச்சுன்னா என்னை பத்தி எப்படி பேசலாம்? ஆனா நம்மளுக்கு தெரியாது அவங்க யாரை பத்தி கூட பேசி இருக்கலாம். நம்மளோட அனுமானம் அது. அந்த அனுமானம், சந்தேகம் இதெல்லாம் வந்து வராம இருக்கணும்னா நம்ம வந்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும் கொடுத்துடணும். அவங்க ஒரு வேளை என்னை பத்தி பேசினா கூட பேசிட்டு போட்டோம். நான் வந்து துக்கம் எடுக்க கூடாது. என்னுடைய மனசுக்கு நான் தான் ஓனர். சரிங்களா? அப்ப வந்து இப்ப வந்து வீட்டு ஏசியோட ரிமோட் கண்ட்ரோல் அவங்க வீட்டு ஓனர்கிட்ட தான் இருக்கும். அது மாதிரி என்னோட மனசோட ரிமோட் கண்ட்ரோல் எங்கிட்ட தான் இருக்கணும். அவங்க என்ன வேணா பேசிட்டோம். ஒருவேளை என் காது படுற மாதிரியே சவுண்டாவே பேசினா கூட, என்னை பத்தியே பேசினா கூட நான் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறது என் கையில இருக்கு. உலகமே பேசினாலும் நாம வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்றது என்னோட மனசு என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆத்மாலதான் மனசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்மா அப்படிங்கிறது என்னை குறிக்குது. என்னோட கண்ட்ரோல்ல தான் என்னோட மனசு, புத்தி, சுபாவம் எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப எதை எடுத்துக்கணும், எதை எடுத்துக்க கூடாது அப்படின்றதும் என்னோட கையில தான் இருக்கு. நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம மனசு வந்து சாந்தமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன வேணும்? மனசு அமைதியா வச்சுக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும். நம்மளை பத்தி பேசுறாங்களோன்னு நினைச்சாலே என்ன ஆயிடும்? அந்த துக்கம் வந்துடும், மனசுல டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். அப்ப நம்மளோட எண்ணம், சொல், செயல்ல மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
கூடுமான வரைக்கும் நெகட்டிவ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அவங்க நம்மளை பத்தி பேசினா பேசிட்டு போட்டோம், நான் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அது ஒரு எய்மா வச்சுக்கணும். நான் வந்து என்னோட மனசை அமைதியா வச்சுக்கணும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் வந்து என்ன சந்தோஷமா வச்சுக்கணும். இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நடுவுல கூட செக் பண்ணணும், நான் வந்து சந்தோஷமா இருக்கிறேனா, அமைதியா இருக்கிறேனா அப்படின்ட்டு. இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது சந்தோஷமா நம்ம மனசை நாம தான் வச்சுக்கணும். ஏன்னா என்னோட மனசு, எனக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கு என்னோட மனசை எப்படி வைக்கிறது அப்படின்றது. மத்தவங்க வந்து என்ன கண்ட்ரோல் பண்ண வேணாம் இல்லைங்களா? என்னோட மனசு என்னோட கண்ட்ரோல்ல இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவா இருக்கணும். இப்ப பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு எனர்ஜி இருக்கும். கொஞ்சம் நெகட்டிவ் அலோவ் பண்ணிட்டாலே எனர்ஜிலாம் டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். அதனால வந்து எதெல்லாம் வந்து எனர்ஜி குறைக்குதோ அந்த தாட்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ரொம்ப அழகா சொன்னீங்க. என்னுடைய மனசு, என்னுடைய அமைதி, என்னுடைய நிம்மதி என் கையில இருக்குது. எப்படி ஏசி ரிமோட் இருக்குமோ அது போல இது என் கையில இருக்குது. இது அவங்க என்னன்னா பேசிட்டு போறாங்க, ஆனா நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது என் கையில இருக்குது. அதனால இந்த முடிவு நான் எடுக்க வேண்டியது, சுயமா நான் எடுக்க வேண்டியது. ரொம்ப அழகான தீர்வாக இருந்தது. சிஸ்டர், இது சம்பந்தப்பட்ட இன்னொரு பிரச்சனை இருக்குது, கேட்கலாங்களா? எனக்கு தெரியுது, எனக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அது எனக்கே கஷ்டத்தை கொடுக்குது. நான் மற்றவங்கள்ட்ட பழகிற விதத்தையும் மாத்துது, ஒரு டிஸ்டன்ஸை வந்து ஏற்படுத்துது. சில சமயங்கள்ல நான் அப்படிதாங்க, பேசினா பேசுங்க, பேசாட்டி போங்க, வச்சுக்கிறனா வச்சுங்க, தூக்குறனா தூக்குங்க, அப்படியெல்லாம் சொல்ல தோணுது. இதனால நான் இருக்கிற இடத்துல ஒரு குழுக்குள்ளார, ஒரு டீமுக்குள்ளார ஒரு அவஸ்தையான நிலை, வச்சுக்கிறதா வேண்டாம, இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே, பழகவும் முடியல விடவும் முடியல, அந்த மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் அப்படி ஆயிட்டேன். நான் என்ன தீர்வு சொல்றது, என்ன எப்படி நான் மாத்திக்கிறேன்? இந்த தாழ்வு மனப்பான்மையை அகற்றுவது எப்படி சிஸ்டர்? இந்த தாழ்வு மனப்பான்மையை கிரியேட் பண்ணது யாருன்னா நான் தான் வந்து கம்பாரிசன் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அவங்கள மாதிரி இருக்கணும், ஆனா நான் அப்படி இல்லை. இவங்க இப்படி இருக்காங்க, நான் அப்படி இல்லை. அது தன்னைத்தானே தாழ்த்திக்கிறோம். ஆனா வந்து அப்படி தாழ்த்தும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல இருந்து கீழே இறங்குறோம். எப்படி வந்து ஈகோ வர்றது தவறோ அதே மாதிரிதான் தாழ்வு மனப்பான்மை கூட தவறுதான். எப்பவுமே வந்து ஒரே ஸ்வமான் அப்படின்னு சொல்றாங்க, சுயமரியாதையில் இருக்கணும். சுயமரியாதையில இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய தாட்டு, நம்மளுடைய பிஹேவியர் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். ஆனா இந்த தாழ்வு மனப்பான்மை வந்துட்டுனாலே மனசு வந்து அப்படி டவுன் ஆன மாதிரி ஃபீல் ஆகும். எனர்ஜி எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நாம வந்து வேஸ்ட், ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் கிடையாது. பாருங்க, அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க. அது தாழ்வு மனப்பான்மைக்கே காரணம் கம்பாரிசன் தான். அந்த கம்பாரிசனை வந்து முதல்ல விடணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், குழந்தையில இருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்கள மாதிரி நீ இருக்கக்கூடாது, இவங்கள மாதிரி கம்பாரிசனோட வளர்ந்து இது கடைசி வரைக்கும் அந்த கம்பாரிசன் இருக்கு. அது இருக்கிறதுனாலதான் அந்த தாழ்வு மனப்பான்மை வருது. கண்டிப்பா நம்மளோட ஒருத்தவங்க மேலதான் இருப்பாங்க. அதை வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணணும், அக்செப்டன்ஸ் கொண்டுட்டு வரணும். எல்லா விஷயத்திலயும் நம்ம வந்து முன்னாடி இருக்க முடியுமா? இப்ப பாருங்க, கடவுள் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தருக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி இன்னொருத்தருக்கு கிடையாது, இன்னொருத்தருக்கு இருக்கிறது இன்னொருத்தருக்கு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவங்களோட ஸ்பெஷாலிட்டியை நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி அப்ரிஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்ல கண்டிப்பா முன்னேறுவோம். நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஒவ்வொருத்தரும் யூனிக் பர்சனாலிட்டி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிறந்த குணம் இருக்கு. அந்த குணத்துல அவங்க ஹையஸ்டா இருக்கிறாங்க. அதை போய் நான் கம்பாரிசன் பண்ணி என்ன வந்து நான் செல்ஃப் லோவா ஃபீல் பண்றதுக்கு பதிலா எனக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கு அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். என்னோட ஸ்பெஷாலிட்டி எப்படிலாம் டெவலப் பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன நாலேஜ் வளர்த்துக்கணுமா, அதுக்கு ஏதாவது மெடிடேஷன் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நம்ம வந்து பாசிட்டிவான டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கணும். நம்ம யாரோட கம்பேரே முதல்ல பண்ணக்கூடாது. கம்பாரிசன் பண்றதுனாலதான் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகுது. அதனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து நான் வெளியில வரணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிக் பர்சனாலிட்டி, ஒருத்தரோட ஸ்பெஷாலிட்டி இன்னொருத்தருக்கு கிடையாது, இன்னொருத்தரோடது சிலர் நல்லா சமைப்பாங்க, சிலர் நல்லா பேசுவாங்க, சிலர் நல்லா வந்து
சர்வீஸ் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குல்ல. எல்லா டேலண்ட்டும் ஒருத்தருக்கே இருக்க முடியுமா? அதனால மத்தவங்களுடைய டேலண்ட்டை கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ண அந்த கத்துக்கணும். அந்த திறமை உங்ககிட்ட இந்த மாதிரி நல்ல சிறப்பான குணம் இருக்குங்க, ரொம்ப நல்லா நீங்க வருவீங்க அப்படின்னு கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. நம்ம மனசுல இருக்கிற தாழ்வு மனப்பான்மை குறையும். அவங்களோட டேலண்ட்ல அவங்க பெருசா இருக்காங்க, நம்மளுக்குன்னு ஒரு டேலண்ட் ஒண்ணு கடவுள் கொடுத்துருப்பாருல்ல, அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை டெவலப் பண்றதுக்கு தான் நம்ம பார்க்கணுமே தவிர மத்தவங்கள பார்த்து நாம லோவா ஃபீல் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதனால நம்மளுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மத்தவங்க அப்ரிஷியேட் பண்ணலன்னா என்ன, நானே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். சின்ன வயசுலதான் குழந்தைங்களை பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, டீச்சர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா யார் பண்ண போறாங்க? இது செல்ஃப் அப்ரிசியேஷன் தான் பண்ணிக்கணும். மத்தபடி நம்ம வந்து மத்தவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாம், முடிஞ்ச அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஆனா வந்து கம்பாரிசன் பண்ணிட்டு லோவா வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அது என் கையில தான் இருக்கு. நான் அந்த செல்ஃப் எஸ்டீம் டெவலப் பண்ணிட்டேன். சுயமரியாதை எனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல நான் இருந்தேன்னா நான் கண்டிப்பா மத்தவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டியை நான் மதிப்பேன், அப்ரிஷியேட் பண்ணுவேன். அது வந்து எனக்கு குஷியை கொடுக்கும். நான் வந்து லோவா ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நன்றி சிஸ்டர், ரொம்ப அழகா சொன்னீங்க. செல்ஃப் எஸ்டீமை டெவலப் பண்ணீங்க, சுயமரியாதையை நான் வந்து அதிகப்படுத்திக் கொள்ளும், என்னை பற்றியான என்னுடைய திறமைகளை பற்றியான அறிவை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அழகா சொன்னீங்க. உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை 8 மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி, ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரு, திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி, செவ்வாய்க்கிழமை ஆர்ஜே சரவணன், ஆர்ஜே வியூகன் திருப்பூர், புதன்கிழமை ஆர்ஜே வேல் முருகன் மதுரை, வியாழக்கிழமை ஆர்ஜே விஜயன் வத்தாலக்குண்டு, வெள்ளிக்கிழமை ஆர்ஜே அமீர் திருச்சி, சனிக்கிழமை ஆர்ஜே சேது அபு மலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள், தனித்துவமான குரல், தன்னம்பிக்கை மிக்க வரிகள், இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள். ஓம் சாந்தி .in/அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க.